அண்ணன் திருமாவளவன் சொல்றீங்க. ஆனா அவர் வந்து முழுமையா ஆர்எஸ்எஸ் சீமான் மாறிட்டாரு. விடுங்க. இப்ப நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது நானா எங்க அண்ணனா? வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போர்ல போய் மாண்டாரு, அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம்ங்கிறாரு. நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகம் இல்லாம அநாகரிகம் ஆயிருதா? நான் எங்க அண்ணனை வந்து மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போறேன். என்ன கருத்துனாலும் எழுத்து பேசிருக்கேன். ஏன்னா மோதலை எனக்கும் எங்க அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்ச குளிப்பான். சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல. எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைகளா? விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதுக்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி, எங்க அண்ணன் வைகோவை, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் எதிரி. அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். நான் இவ்வளவு நேரம் என்ன பேசியிருக்கேன்? திராவிடர் தமிழர் போர் நடக்குது. இதுல நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க. தாய் மண்ணில் அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்குது, 3 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க எங்க அண்ணனை. நான் வெளியிடட்ட அனுமதியா தர சொல்லுங்க. அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க. நான் பேசுறதை நிப்பாட்டிடுறேன். திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது? யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? எதற்காக தொடங்கப்பட்டது? அதை சொல்லுங்க. நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது? அதுக்கு யார் பதில் சொல்லுவார்? யார் பதில் சொல்லுவார்? இன்னும் கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? சட்டசபையில பேசுனது ஆலியா ஐயா கருணாநிதியா இல்லையா? அப்புறம் நீங்க அதை விட நான் ஏத்துட்டேன். நான் கேள்வி கேட்கிறேன். நீ ஏன் என் தன் மொழியை சனி என்ன, இந்த மொழியை ஒளின்னு ஏன் சொல்ற? என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம், உனக்கு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான், இதை நீ வேசி கதைங்கிற. இப்ப வெறிவரமா வராத. விஜயனுடைய அந்த ஆடியோ ஸ்பீச் பாத்தீங்கன்னா 33 ஆண்டுகள் வந்து ரசிகர்கள் என்னை தாங்கினாங்க, இனி நான் அவரோட தம்பி, அது தம்பி சொல்றாரு. அதுக்காக அவர் ரசிச்சு நேசிச்ச மக்களுக்கு நான் இது பண்ணுவேங்கிறாரு. அதை போய் பேசிக்க முடியாது. அவ்வளவு அவர் பேசுறதில்ல, அவ்வளவு நேரம் அண்ணனுக்கு இல்லை. அவர் பேசுறதெல்லாம் கேட்க